விநாயகர் புராணம். விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப் பெற்று வானுலகப் பதவியை அடைவார்கள். நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள். விநாயகர் புராணம். முதலாவது உபாசனா காண்டம். 65. பரசுராமன் செய்த சபதம். விநாயக மூர்த்தியின் பேரருளால் அங்கஹீனமான கார்த்தவீரியன் 2 கால்களையும் 1000 கைகளையும் 500 பாணங்களையும் பெற்று தன் தந்தையான கிருதவீரியனிடம் திரும்பி வந்து அவரை வணங்கினான். அவனுக்கு கிருதவீரியன் பல ஆசைகளை வணங்கி ராஜ்ய பரிபாலனத்தை அவன் வசம் ஒப்படைத்துவிட்டு சதா காலமும் விநாயகப் பெருமானின் திருவடி தாமரைகளையே தியானித்து வந்தான். அதன் பலனாக தேவலோகத்திலிருந்து தெய்வ விமானம் பூமியில் இறங்கி வர அதில் கிருதவீரியனும் அவன் மனைவி சுகந்தையும் தெய்வ சரீரம் பெற்று ஏறிக்கொண்டு சச்சிதானந்த வடிவமான ஐங்கரனாரின் உலகிற்குச் சென்று பேரின்பக் கடலில் ஆழ்ந்தார்கள். கார்த்தவீரியன் தன் தந்தை ஒப்படைத்த அரசாட்சியை மற்ற மன்னர்களும் வானத்து தேவர்களும் பயந்து கொண்டாடத்தக்க விதத்தில் மிக பராக்கிரமத்தோடு ஆண்டு வந்தான். அச்சமயம் சைவரைச் சாரலில் ஜமதகினி என்ற ஒரு முனிவர் வசித்து வந்தார். அவர் ஐம்பொறிகளையும் அடக்கி அரும் பெரும் தவங்களைச் செய்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவியின் பெயர் ரேணுகை. அவள் அழகிலும் கற்பிலும் ஒப்பற்றவள். பிருகு முனிவரின் சாபம் காரணமாக மகாவிஷ்ணுவே அத்தம்பதிகளுக்கு பரசுராமன் என்ற பெயரில் புத்திரனாகப் பிறந்தார். அந்த பரசுராமன் தன் பெற்றோர்களிடம் பக்தி சிரத்தை பூண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதையே தனது பெரும் பாக்கியமாக கருதியிருந்தாள். ஒரு சமயம் பரசுராமன் நைமிசாரண்ய வனத்திற்குச் சென்றிருந்தான். அப்போது அரசன் கார்த்தவீரியன் தன் படைகள் பரிவாரத்தினரோடு வேட்டையாடியபடியே பல வனங்களுக்கும் சென்று அங்குள்ள துஷ்ட மிருகங்களையெல்லாம் கொன்று குவித்தான். பிறகு தன் வேட்டை முடித்து திரும்பி வரும்போது ஒரு முனிவருடைய ஆசிரமத்தைக் கண்டு அதை பற்றி விசாரித்து அது ஜமதகினி முனிவரின் ஆசிரமம்தான் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே அவன் தன் சேனைகளையெல்லாம் அவ்விடத்திலேயே நிறுத்திவிட்டு தம் அமைச்சர்களின் 4வரோடு அந்த ஆசிரமத்தினுள் சென்று சமதகிரி முனிவரின் வணங்கி எழுந்து, பூஜ்யரே, தங்களை சந்தித்தது பரமசிவனை தரிசித்தது போலவே எனக்கு தோன்றுகிறது. தங்களுடைய கிருபா கடாட்சம் என் மீது பட்டதனால்தான் நான் சகல சௌபாக்கியங்களும் பெற்ற தன்யனானேன் என்று கார்த்தவீரியன் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோட மனம் கசிந்து உருகி நின்றான். ஜமதகினி முனிவரும் அவனுக்கு ஆசனமளித்து அமரச் செய்து, பூமானே, நீ யார்? இந்த வனத்திற்கு நீ வந்த காரணம் என்ன என்று விசாரித்தார். மகாத்மாவே, என் பெயர் கார்த்தவீரியன். நான் வேட்டையாடுவதற்காக இந்த வனங்களில் சுற்றித் திரிந்தேன். அப்போது நான் செய்த முன்வினை பயன் போல் என் எதிரே தங்களுடைய ஆசிரமம் தோன்றக் கண்டேன். உடனே இங்கே வந்து தங்களுடைய அருளும் கிடைக்கப் பெற்றேன் என்று நட்புடன் பெருக்குடனும் கார்த்தவீரியன் கூறினான். மகரிஷி மனம் மகிழ்ந்து, வேந்தனே, இதுவரை உன் புகழுடம்பை பற்றித்தான் நான் பலவாறு கேள்விப்பட்டு வைத்தேன். இப்போது உன் பூத உடம்பையும் காணப்பெற்றேன். உன்னைக் கண்டதால் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது சூரியனும் ஆகாயத்தின் உச்சிக்கு வந்து நடும்பகல் நேரமாகிவிட்டது. நீ வேட்டையாடி மிகவும் களைத்திருக்கிறாய். எனவே என் ஆசிரமத்திலேயே தங்கி இளைப்பாறி அமுதுண்டு நிதானமாக உன் நகரத்திற்கு திரும்பிச் செல்லலாம் என்று கூறினார். அருளாளரே, தங்களைப் போன்ற ஒப்பற்ற முனிவர்களிடத்திலிருந்து சிறிது தண்ணீர் வாங்கி அருந்திச் செல்வதும் கூட பெரும் பாக்கியமாகும். அப்படி இருக்கும்போது அமுதுண்டு செல்வது என்பது பெருற்கரிய பேராகும். ஆனால் நான் ஒருவனாக மட்டும் இங்கு வரவில்லை. என்னுடன் ஏராளமான படை வீரர்களும் பரிவாரத்தினரும் வந்திருக்கிறார்கள்.
அவ்வளவு பேர்களுக்கும் தங்களால் அமுது படைப்பது என்பது இயலாத காரியம். என் தலைநகரும் இங்கிருந்து சமீபத்தில்தான் இருக்கிறது. அதனால் அன்போடு எனக்கு விடை கொடுத்து அனுப்பினால் போதும் என்று வேண்டினான். அதை கேட்டதும் ஜமதகினி முனிவர் புன்னகை புரிந்தார். ராஜாதி ராஜனே, உன்னுடைய படை வீரர்களைப் பற்றி நீ கிஞ்சித்ததும் கவலைப்பட வேண்டியதில்லை. உன்னோடு வந்திருப்பவர்கள் எத்தனை பேராயினும் அவர்களுக்கெல்லாம் வயிறார அமுது படைப்போம். இங்கே சமீபத்தில் கானாறு என்னும் ஒரு நதி ஓடுகிறது. நீங்கள் அனைவரும் அந்த நதிக்கரையை அடைந்து அங்கு சிறிது நேரம் இளைப்பாறிக் கொண்டிருங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கார்த்தவீரியராஜனும் அவன் பரிவாரத்தினரும் அங்கிருந்து அகன்றதும் ஜமதகினி முனிவரும் அவர் மனைவி ரேணுகையும் காமதேனுவை தியானித்தார்கள். உடனே காமதேனு அவர்கள் எதிரே வந்து நின்றதும் அவர்கள் அந்த தெய்வீக பசுவை வணங்கி பூஜை செய்து தங்கள் கோரிக்கையை தெரிவித்து கொண்டார்கள். உடனே காமதேனுவின் சக்தியினால் கண் கவரும் நகரம் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டு அதில் நவரத்தினங்கள் இழைத்த மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வானளாவி எழும்பி நின்றன. அறுசுவைகளோடு 4 வகை உணவுகளும் தயாராகி அவற்றை பரிமாற நவீனமான பரிசாரர்களும் தாசிகளும் கூடங்களெங்கும் பலவகை பாத்திரங்களும் நிறைந்து தோன்றின. ஜமத முனிவர் அவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்தவராய் மகாராஜனையும் அவனுடைய பரிவாரத்தினரையும் அழைத்து வருமாறு தம் ஆட்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களும் அவ்வாறே சென்று அழைத்து வந்தபோது கார்த்தவீரியன் பிரமித்து நின்று விட்டான். தான் சற்று முன் நதிக்கரைக்கு செல்லும்போது வெறும் காடாக கிடந்த அந்த வனம் இப்போது கண் கவரும் நகரமாக மாறியிருப்பதைக் கண்டு மிகவும் வியப்புற்று, இதென்ன மாயமா மந்திரமா என்று குழம்பினான். பிறகு அந்நகரத்து வீதியில் செல்லும்போது ஒருபுறம் 5 வகை வாத்திய கருவிகள் முழங்குவதையும் ஒருபுறம் ஆடல் பாடல்களும் பரத நாட்டியங்களும் முழங்குவதையும் ஒருபுறம் சங்கீதம் கான மழையாகப் பொழிவதையும் ஒருபுறம் சப்தஸ்வரங்கள் ஒலிப்பதையும் கண்டு பேராச்சரியப்பட்டான். ஆசிரமத்தின் அருகில் நெருங்கிய போதோ இதுவரை அவன் பார்த்தே இராத அதி அற்புத விசித்திர வினோதங்களோடு நாக்கில் ஜலம் ஊறச் செய்யும்படியான ருசியோடு அறுசுவை உண்டிகள் கமகமவென நாற்புறமும் வாசனை வீசுவதைக் கண்டு அறிவு மயங்கி மலைத்தான். பிறகு முனிவரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான். பிறகு முனிவரின் விருப்பப்படி அவனும் அவனுடைய பரிவாரத்தினரும் அறுசுவை உணவு வகைகளை வயிறார உண்டு மகிழ்ந்தார்கள். பிறகு கார்த்தவீரியன் களைப்பு நீங்கியும் திகைப்பு நீர்த்தவனாய், மாமுனிவரே, இந்த கண் கவரும் நகரமும் அறுசுவை உணவும் ஒரு நொடி பொழுதில் எப்படி உண்டாயின? இதென்ன மாய மந்திரமா அல்லது தங்களுடைய தவ மகிமையா? இந்த அற்புதத்தை அடியேனுக்கு விளக்கி கூற வேண்டும் என்று கேட்டான். ஜமதகினி முனிவள் புன்முறுவல் பூத்து, மன்னாதி மன்னனே, இவையனைத்தும் மாயாஜாலத்தால் உண்டானவை அல்ல. எம்முடைய மகிமையினால் காமதேனுவை கொண்டு இவ்வளவையும் தோன்றும்படி செய்தேன் என்று உரைத்தார். அதை கேட்டதும் கார்த்தவீரியனுக்கு ஒரு பெருமூச்சோடு பொறாமை புறப்பட்டு சற்றென்று ஓர் எண்ணம் உண்டாயிற்று. முனிவரிடம் இருக்கும் பெருநிதியான அந்த காமதேனுவை எந்த விதத்திலாவது கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற பேராவல் அவன் உள்ளத்தில் உறுத்தியது. உடனே அவன் மகரிஷியை நோக்கி, வனவாசரே, நீரோ பசிக்கு காய்கனிகளை புசித்து உடலை ஒடுக்கி விருப்பு வெறுப்பற்று வனத்தில் தவம் செய்து வரும் ஒரு முனிவர். உம்மிடம் அந்த காமதேனு இருப்பதனால் உமக்கு ஓர் உபயோகமும் இல்லை. ஆனால் நானோ எல்லா உலகங்களுக்கும் ஏக சக்கராதிபதியாக விளங்கி வருகிறேன். எனக்கு அந்த காமதேனுவை கொடுப்பீரானால் அது எனக்கு பல விதத்திலும் மிகவும் உபயோகப்படும். மேலும் மகிமையுள்ள அந்த காமதேனு மன்னாதி மன்னனான
என்னிடம் இருப்பதே நியாயமாகும். ஆதலால் எனக்கு அதை தயவு செய்து நீராகவே கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு முனிவர் சம்மதிக்காமல் இருக்கவே அரசனின் மனதில் அவர் மீது அளவில்லாத பொறாமையும் வெறுப்பும் மூண்டன. முனிவரே, அக்காமதேனுவை எனக்கு நீராகவே மனமுவந்து கொடுக்க சம்மதிக்காவிட்டால் நானாகவே அதை பலாத்காரமாக எடுத்து கொண்டு போக நேரிடும் என்று அவன் அழுத்தமாக கூறினான். அதை கேட்டதும் ஜமதகினி முனிவர் மிகுந்த கோபம் கொண்டவராக, புரவலனே, நீ நினைத்த காரியம் மிகவும் நன்றாக இருக்கிறது. எல்லா உலகத்தையும் ஏக சக்கராதிபதியாக அரசாளுகின்றவன் அந்நியருடைய பொருளை அபகரிக்கலாம் என்று எந்த நீதி சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது? உன்னை இதுவரையிலும் கல்வியிலும் மனு நீதியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவனென்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் நீ மகா கேவலமான அற்ப குணத்தை உடையவன் என்பதை இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். என்னிடம் உள்ள காமதேனுவை பலாத்காரமாகவாவது கொண்டு போக நேரிடுமென்று மார்த்தட்டினாயே. அதை வசப்படுத்தி கொள்ள உனக்கு வழி வகைகளும் வலிமையும் இருந்தால் என்னை கேட்பானேன்? அதை உன்னால் வசப்படுத்தி கொள்ள முடியுமா பார் என்றார். பொறாமையும் வஞ்சனையும் கொண்ட கார்த்த வீரியன் உடனே தன் படை வீரர்களுக்கு சைகை செய்தான். அவர்கள் காமதேனுவின் அருகில் சென்று அதை பிடித்து செல்ல முயன்றார்கள். ஆனால் காமதேனுவோ அவர்கள் பிடிக்கு இடங்கொடுக்காமல் கோபத்தினால் தன் உடலை ஒருமுறை சிலிர்த்தது. அந்த சிலிர்ப்பினால் அதன் அருகில் சென்ற படை வீரர்கள் அனைவரும் நாலா பக்கத்திலும் சிதறி விழுந்தனர். பிறகு காமதேனு ஒரு நீண்ட பெருமூச்சு செறிந்ததும் அந்த பெருமூச்சின் உஷ்ணத்தினால் அவர்கள் அனைவரும் எரிந்து சாம்பலானார்கள். விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம.